இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பண்ண போறோம் இன்னைக்கு. आदरणीय बंधुगण नमस्कार. आज आम्ही आरवी रखिकी गोट बढ़िया तरकारी गोटे करबा पई जाउछि. एटा राजस्थान रे एमिति करबो से टेस्ट भी बढ़िया रहबो. सेटा भी दीटा लैंग्वेज रे करबा पई जाउछि मु. आरवी के ना एमिति बोलो क्लीन करबा पई दरकार. स माटी सब बेसी रहबो ना सेटा पई. சேனக்கிழங்கு வந்து ஃபுல்லா நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுல மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதனால ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ்ல வாங்கணும்னா இந்த குழம்பு பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ராஜஸ்தான்ல மார்வாடிஸ் எல்லாம் பண்ற குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஒரே மாதிரி கார குழம்பு பண்ணாம இதை மாதிரி பண்ணி பாருங்க. குக்கர்ல வந்துட்டு நம்ம இட்லி அவிக்கிறதுக்காக ஸ்டாண்ட் வைப்போம்ல, இல்லைன்னா நீங்க ஃபில்டர் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீமர் இருந்தா கூட அதை வச்சு பாயில் பண்ணிக்கலாம். ஆனா தண்ணியில போட்டு பாயில் பண்ணாம அந்த தண்ணியில வந்து உப்பு போட்டுட்டு குக்கர் இந்த மாதிரி இட்லி ஸ்டாண்ட் மேல வச்சுட்டு பாயில் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஒரு விசில் விட்டுட்டோம்னாவே ரொம்பவும் பாயில் ஆகாம மீடியமா கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி இருந்தா தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க என்ன குக்கர் பித்திர இட்லி सिजिबा स्टैंड है ना से भितर रखिकी सार्वी की सिजिबा पे जाउची सेमती सिजिबा टाइम रे टिके टेस्ट बढ़िया रहबो. बेसी बड़ो साइज भी नहीं बेसी छोटो भी नहीं एमिति मीडियम रे यूज करबा टाइम रे ये तरकारी बढ़िया रहबो. खाली गोटे विसिल छाड़ीबा पई दरकार. पानी भितर लूण पकीकी मु रखुची ऑलरेडी सिजी गला. तापर चेक करबा टाइम रे बेसी सिजी की रहबा टाइम रे भी बोलो रहबो नहीं. नॉर्मल सिजिबा टाइम रे तरकारी करबा पई बढ़िया टेस्ट आसीबो. இது நார்மலா வெந்துட்டு ஒனிவே நம்ம இது சேனக்கிழங்கு வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல்லா அந்த தோல் உரிச்சின்னு இருப்போம்ல, அப்படி உரிக்கவே வேணாம். சென்டரா ரெண்டு பக்கமும் ஒரு வாட்டி கத்தில ஒரு கட் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணாவே அதோட தோல் வந்து வந்துடும். ரொம்ப சில்லுன்னு ஆயிட்டோன்னே அந்த மாதிரி பண்ணீங்களன்னா கரெக்டா இருக்கும். अरवी हम सिजी की रखी टाइम सेटा कट करी बेसी चुपा काढ़ी पाइना सेंटर रे एमती गोटे लाइन मारिकी दीटा साइड रे हाथ काढ़ा टाइम ईसी अरवी चुपा एमती आसीज संग संग एमती गोटे ट्रिक्स फॉलो करबा टाइम करेक्ट रही इन मारी रेंडु पक्कमुम अद ப்ரெஸ் பண்ணாவே ரெண்டு பக்கத்தோட தோல் வந்து கரெக்டா வந்துடும். ஏன்னா ஃபுல்லா அது நல்லா தனித்தனியா உரிச்சின்னு இல்லாம அதை மாதிரி பண்ணி கட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மசாலாவும் ரெடி பண்ணோம். நம்ம ஒரு சேனக்கிழங்குனாவே வறுப்போம், இல்லைன்னா காரக்குழம்பு மாதிரி பண்ணுவோம், இல்லை வேற எது கூட அதுவும் சேர்ப்போம். இந்த மாதிரி நான் பண்ற இந்த குழம்பு ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. சாப்பாடு கூட செம்ம டேஸ்டியா இருக்கும். அது இல்லாம ரொட்டி கூடவும் தோசை கூடவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ମୁଁ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିବା ପାଇଁ ଦରକାର. ସେ ମସଲା ରେଡି କରିକି ଏ ସାଙ୍ଗରେ ତରକାରୀ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ. ସେ ଆରବି କେନା ଟିକେ ସାଲୋ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଗୋଟେ ଗୋଟେ ଲୋକ ଡିପ୍ ଫ୍ରାଏ ବି କରିବ. ମୁଁ ତେଲରେ களி ஷாலோ ஃப்ரை குறைச்சி இந்த தோல் உரிச்சிட்டு உடனே இது எண்ணெய் வச்சு ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டு பண்ணுவாங்க ஹோட்டல்ல எல்லாம். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக அந்த வெந்துடுச்சு ஆல்ரெடி, அது ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். அதனால நார்மலாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது பண்ணுமோன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைங்களும் இந்த காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்டில் இருக்கிற சிம்பிள் மசாலா தான் யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இதுவாகும். ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெய் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் வந்துட்டு இது ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வச்சு நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். இது ராஜஸ்தானில் ஃபுல்லாக மார்வாடிஸ் வந்து நெய் ஊற்றி பண்ணுவாங்க, இல்லைன்னா பட்டர் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து நார்மல் ரீஃபண்ட் ஆயிலில் தான் நான் பண்ணுறேன். ଆଉ ରାଜସ୍ଥାନ ସାଇଡ୍ରେ ନା ଏ ଆରବିର ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ଘିଅର କରିବା, ନାଇଁ ତ ବଟର ପକେଇ କରିବ. ମୁଁ ନର୍ମାଲ ରିଫାଇଣ୍ଡ ଅଏଲ୍ ପକେଇକି ଏ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି. ଆପଣ କ'ଣ ତେଲ ୟୁଜ୍ କରୁଛି ସେ ତେଲରେ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ, ଆଉ ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ବି ରହିବ ତରକାରୀ ଖାଇବା ପାଇଁ. ଆମ ଘରେ କ'ଣ କ'ଣ ଜିନିଷ ଅଛି ସେ ଜିନିଷ யூஸ் କରିକି ଏ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ. இது வந்து மார்வாடிஸ் வந்து நார்மலாக நெய் ஊற்றி இந்த குழம்பு செய்வாங்க, இல்லைன்னா பட்டர் போட்டு செய்வாங்க. ஆனால் நான் வந்துட்டு அது நெய்யும் போடல பட்டரும் போடல, நார்மல் ரீஃபண்ட் ஆயில் நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் வெந்துட்டு அந்த கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து எண்ணெயில் போட்டுட்டு நார்மலாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணோம். அது மேலே ஒரு கோட்டிங் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணாவே போதும். ଆଉ ତେଲରେ ସେ ଆରବିକି ପକେଇକି ଏମିତି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ବେଶୀ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ନାହିଁ, ଏମିତି ନର୍ମାଲ ଟିକେ କଲର୍ ଆସିବ ନା ଏତିକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ତ ତରକାରୀରେ ଖାଇବା ପାଇଁରେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ ସେଇଟା ପାଇଁ. இது நார்மலாக மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வந்த மாதிரி இருந்தாவே போதும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி இதை நம்ம வேக வச்சுட்டு இருக்கோம்.
அதை எடுத்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம குழம்பு செய்ய யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சில்லுன்னு ஆயிட்டோடனே இந்த கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு. ஆல்ரெடி ரொம்ப குழச்சிட்டோம்னா அது நம்ம கையில் தொடும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும். அது ரவுண்டாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த சின்னது வந்து ரொம்ப வெந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. फ्राई କରିକି ତାପରେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଭଲ ସିଝିବ ନା ସେଇଟା ଆମ କଟ୍ କରିବା ପାଇଁ ବି ଆସିବ, ବେଶୀ ପେଷ୍ଟ ଟାଇପ୍ର ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ମିଡ଼ିୟମ୍ରେ ଆମ କେତେ ଛୋଟ ଛୋଟ ଦରକାର ଏତିକି ଆମ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। କଟ୍ କରିବା ଟାଇମ୍ରେ 3ଟା ପିଆଜ ଦରକାର, ନର୍ମାଲ ଗୋଟେ ଟମାଟର ଦରକାର ଏଇଟା କରିବା ପାଇଁ, ଆଉ ଦହି ଟିକେ, ମସଲା ଟିକେ। ଏ ହଳଦୀ ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ரெடி କରିବା ପାଇଁ ଯାଉଛି। இதுக்காக இந்த குழம்புக்காக செய்யறதுக்காக ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி, நாட்டு தக்காளி। இது வந்து ரொம்ப பேஸ்டா பண்ணக்கூடாது, கொஞ்சம் நார்மல் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும்। ये सब है ना 3टा ରସୁଣ, ଗୋଟେ ପିସ୍ ଜିଞ୍ଜର, 3ଟା କଞ୍ଚା ଲଙ୍କା, ଗୋଟେ ଦେଶୀ ଟମାଟର, ଏ ସବୁ ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ରେ। ଆଉ ଗୋଟେ मसाला रेडी करबा ପାଇଁ ଦରକାର। ଦହି ଟିକେ, ହଳଦୀ, ଲୁଣ ଟିକେ, କସ୍ତୁରୀ मेथी, ତାପରେ ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ, जीरा ପାଉଡର ସବୁ ପକେଇକି ହରବି ଆମ କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା ସେଇଟା ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ସାଇଡ୍ରେ ஒரு 5 மினிட்ஸ் ரக்கிବା ପାଇଁ ଦରକାର மசாலா சாங்கரை। இந்த சேப்பங்கிழங்கு பண்ணுறதுக்குள்ள தயிர் கொஞ்சம் போட்டுட்டு, தயிரில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி, காஞ்ச கஸ்தூரி மேத்தி இருக்கும் அது கொஞ்சம் போடணும், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், தனியா பவுடர், ஜீரா பவுடர், இதெல்லாம் போட்டு தயிர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்। இன்கேஸ் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் தயிரோட குவான்டிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற தயிர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்। எல்லாமே போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அரைக்கிறதுக்கு, அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து காரம் கம்மி பண்ணி போட்டுக்கணும்। இது காஷ்மீரி சில்லி பவுடர்ன்றதால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்காது, அதுக்காக தான்। மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஜீரா பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறமா தனியா பவுட்ரு எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரை வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம சேப்பங்கிழங்கு, அதுவும் இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும்। நம்ம வெங்காயமெல்லாம் வதக்கி குழம்பு செய்கிறதுக்குள்ளே இது கரெக்டாக கொஞ்சம் ஊறிடும்। அந்த சேப்பங்கிழங்குக்குள்ளே இந்த தயிரோட புளிப்பு போச்சுன்னா நம்மளுக்கு வந்து தொண்டையில் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிழங்கு, அந்த டேஸ்ட் வராமல் இருக்கும்। அதனால தயிரில் டிப் பண்ணி கொஞ்சம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே இதோட டேஸ்ட்டும் கிரேவியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு। எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சேப்பங்கிழங்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடணும்। சரி, ଆମ ଆରବି ନା ସେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଗୋଟେ ଆରବି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଜିଭ ସବ ଟିକେ କୁଣ୍ଡେଇବା ଟାଇପ୍ର ରହିବ, ସେଇଟା ଆଭଏଡ଼ କରିବା ପାଇଁ ବି ଦହିରେ ଟିକେ ଟାଇମ୍ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଲୁଣ ଏ ଭିତରେ ବି ଟିକେ ପକେଇକି ସେ ଫ୍ରେଶ୍ ଦହି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ଟିକେ ଦହି ପକେଇ ପାରିବ। ମୁଁ ୟୁଜ୍ କରିବା ଦହି ନା ଟିକେ ଖଟା ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଟିକେ କମ୍ ପକେଇ ଦେଉଛି ଦହି ମୁଁ। ଦହି ଫ୍ରେଶ୍ ମିଠା ଦହି ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ଡ୍ରାଇ କସ୍ତୁରୀ ମେଥି யூஸ் କରୁଛି ମୁଁ। கஸ்தூரி மெத்தி இலை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்। அது கொஞ்சம் கையில் 2 பக்கமும் நம்ம கசக்கி போட்டோம்னா கஸ்தூரி மெத்தியோட ஸ்மெல் வந்து நல்லா வரும்। கட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு வந்து இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடணும்। कट କରିକି ରଖୁଛି ନା ଆରବି, ସେଇଟା ଏବେ ଏ ଷ୍ଟେଜ୍ରେ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ପିଆଜ ନା ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଏ ତରକାରୀ ଆଉ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିବା ନାହିଁ ତ ଆମେ ଟିକେ ଭେରାଇଟିରେ କରିବା ପାଇଁ ସେ ଆରବି ନା ବେଶୀ ଭଲ ଖାଇବା ପାଇଁ ବି ପିଲାମାନଙ୍କୁ ବି ସେଇଟା ଟିକେ ଏମିତି କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଏ କରିକି ଦେବ ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ এইটা மசாலா மிக்ஸ் କରିକି ଆମେ ତେଲରେ ஃப்ரை କରିକି ବି କରିପାରିବ, ଆଉ கிரேவி କରିବା ପାଇଁ भी யூஸ் କରିவோம்। இப்போ நான் போட்ட மசாலாலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், ஆனால் இது குழம்புக்காகவும் பண்ணுறோம்। ஆல்ரெடி இதில் நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன்। இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ସ୍ପୁନ୍ ଜୀରା, ଆଉ ଆମେ ଆରବି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ୟୁଜ୍ କରିଥିଲା ନା ସେମ୍ ତେଲ ମୁଁ ୟୁଜ୍ କରୁଛି। 1 ସ୍ପୁନ୍ ଜୀରା, ଜୀରା ଟିକେ ବେଶୀ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ 1/2 ସ୍ପୁନ୍ ନା ஈங் ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ତେଲରେ। 1 ஸ்பூன் ஜீரா போட்டோம்னா 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போடணும்।
பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் போடும்போது அது குழம்போட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயம் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கணும். 3ଟା ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛୁ ନା, ସେଇଟା ଏବେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଜିରା ଖାଲି ହିଙ୍ଗ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ, ଅଲରେଡ଼ି ବାକି ସବୁ ମସଲା ସବୁ ନା ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ବି ରଖୁଛୁ। ଆଉ ସେ ଆର୍ ବି ମିକ୍ସ କରିବା ମସଲା ବି ଅଛି, ସେଇଟା ପାଇଁ ଆଉ ଏବେ କିଛି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக வறுத்துடணும். அது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொரனா அரைச்சிருக்கோம்ல, இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கணும். அது இல்லாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம். அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆல்ரெடி தக்காளி வந்து நம்ம நாட்டு தக்காளி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் இருக்கிறதால ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ଆଉ ଆଦା ରସୁଣ କଞ୍ଚା ଲଙ୍କା ଟମାଟର ଆମେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛୁ ନା, ସେଇଟା ଏବେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ନା ବେଶୀ କଟା ଟମାଟର ୟୁଜ୍ କରିବା ନାହିଁ, କ'ଣ ପାଇଁ ନା ଅଲରେଡ଼ି ଆମେ ଦହି ୟୁଜ୍ କରୁଛି। ଦହିରେ କର୍ଡ଼ରେ ଟିକେ କାଟା ରହିବ, ଆଉ ଟମାଟର ବି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବି ଆଉ ବେଶୀ କାଟା ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଏ ମସଲାକୁ କେତେ ମିର୍ଚି ପାଉଡ଼ର ଦରକାର, ଲୁଣ ଦରକାର, ହଳଦୀ ଦରକାର, ସେଇଟା ମୁଁ ମିକ୍ସ କରୁଛି। ଅଲରେଡ଼ି କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ଆମେ ୟୁଜ୍ କରୁଛି। ଦହିରେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡ଼ର ବି ପକେଇଛି, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ରାଗ ହେଇଯିବ, ସେଇଟା ପାଇଁ ଦେଖିକି ଟିକେ நார்மல் யூஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। நான் வந்து பச்சை மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கேன், அது இல்லாமல் அந்த தயிர்லேயும் வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், தனி மிளகாத்தூள்। அதனால இப்போ இந்த கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அதனால அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அதோட கலர் வந்து நல்லா வர்றதுக்காக। வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிடணும்। வதங்கிட்ட உடனே 1 ஸ்பூன் வந்து கடல மாவு போடணும் இந்த குழம்புல। கடல மாவு போட்டு வெங்காயத்தை கூட வதக்கணும்। ଆଉ ବୋଲ ପିଆଜ ମସଲା ସବୁ ଫ୍ରାଏ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ 1 ସ୍ପୁନ୍ ନା ବେସନ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେସନ ପକେଇକି ବୋଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗ୍ରେଭି ବେଶୀ ଥିକ୍ ବି ଆସିବ, ଓ ତରକାରୀ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। போட்டுட்டு இன்கேஸ் வெங்காயம் யூஸ் பண்ணாதவங்க வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் போடாமல் கூட சேம் மசாலாலாம் போட்டு நம்ம பண்ணலாம்। நம்ம சேப்பக்கிழங்கு வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ போடணும்। போட்டுட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா வதக்கணும்। நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சோம்னாவே போதும்। குழம்பு செம்ம திக்காக செம்ம டேஸ்டியாக இருக்கும்। இன்கேஸ் நீங்கள் வத்த குழம்பு மாதிரி கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா அப்போ தக்காளி வந்து ஒரு 2 போட்டிங்களேனாவே போதும்। ଆଉ ମସଲା ସବୁ ଆମେ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛୁ ନା, ସବୁ ଏବେ ଆରବି ସବୁ ମିକ୍ସ କରିକି ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଇନ୍ କେସ୍ ଆପଣଙ୍କୁ ବେଶୀ ଟିକେ କାଟା ରହିବ, ବୋଲ ରହିବ ନା, ଆଉ 1 ଟମାଟର ଏକ୍ସଟ୍ରା ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର, ନାଇଁ ତ ବେଶୀ କାଟାଟା ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ସେମ୍ ରହିବ। ବୋଲ ମିକ୍ସ କରିକି କେତେ ଆମେ ଗ୍ରେଭି ଦରକାର ଏତିକି ପାଣି ଏବେ ମିକ୍ସ କରିକି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଧନିଆ ପତ୍ର ପକେଇକି ସର୍ଭ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ତରକାରୀ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ, கமெண்ட் କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ। என்னோட இந்த சேப்பக்கிழங்கு குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। இது எல்லாமே வந்து புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு இன்கேஸ் நல்லா இல்லைன்னா அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணவே மாட்டேன், நல்லா இருக்கிற குழம்பு மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன்। ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு। நம்ம குழம்பு பார்க்கும்போதே அதோட திக்னஸும் அது பார்க்குற அந்த குழம்போட கலரும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்। நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு பசங்க லஞ்ச் எடுத்துன்னு போகிறதுக்கு இந்த குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட வத்த குழம்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும், ரொம்ப புளிப்பாக இல்லாமல் சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு। ଏବେ ପିଲାମାନଙ୍କୁ ସ୍କୁଲ ଷ୍ଟାର୍ଟ ହୋଇଥିଲା, ତାଙ୍କ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ରୋଟି ସାଙ୍ଗରେ ବି ଏଇଟା ପ୍ୟାକ୍ କରିକି ଦେଇପାରିବ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହୁଛି। ମୁଁ ଘରେ ରେଡ଼ି କରୁଛି, ସେଇଟା ଭଲ ଲାଗିବ ଟାଇମ୍ରେ ସେ ଭିଡ଼ିଓ ମୁଁ ଅପଲୋଡ଼ କରୁଛି। ବାକି ସବ ଟିକେ ବି ଭଲ ନାହିଁ ରହିବ ନା ସେ ତରକାରୀ ମୁଁ କେବେ ବି ଅପଲୋଡ଼ କରିବ ନାହିଁ। ସମସ୍ତଙ୍କୁ ଗୋଟେ ଗୁଡ୍ ନ୍ୟୁଜ୍ ବି, ମୋର ସର୍ଟସ୍ ନା ସେଇଟା 1 ଲାଖ ଭ୍ୟୁଜ୍ ଚାଲୁଛି, ମୋତେ ୟୁଟ୍ୟୁବରେ ଗୋଟେ ମେସେଜ୍ ବି ଆସୁଛି। ଏ ଖୁସି ନା ଆପଣ ସମସ୍ତଙ୍କ ପାଖରେ ସେୟାର କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସମସ୍ତଙ୍କୁ ମୁଁ ଭିଡ଼ିଓ ଦେଖୁଛି, ଲାଇକ୍ କରୁଛି ନା, ତାଙ୍କ ସମସ୍ତଙ୍କୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।